வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் கேம் நம்பர் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேயர்ஸுமே வந்து 100% அக்யூரஸியோட கேம் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து லாங்கஸ்ட் கேம். அதாவது இந்த வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் கிட்டத்தட்ட 42 மூவ்ஸ் விளாண்டுருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இல்லை கேம் வந்து நைட் F3 ஓப்பன் பண்ணுறாரு, D5. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்டான ஓப்பனிங் மூவ்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிஷப் வந்து ட்ரேட் பண்ணுறாரு. இது எனக்கு தெரிஞ்ச இது ஒரு நல்ல ஐடியா கிடையாது. ஏன்னா நம்ம செஸ் பிரின்சிபல்ஸில் என்ன படித்தோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதாவது என்ன அப்படின்னா ஒரு அன்டெவலப்டு பீஸ்க்கு நம்ம வந்து ஒரு டெவலப்டு பீஸை ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து பிஷப் வந்து பீட் ஒப்போன்ட்டு போகிறதுக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். நான் கன்சிடர் பண்ணுறோம். சம்டைம்ஸ் இங்கே வந்து பிளாக் வந்து பிஷப் D6 அதுக்கப்புறம் நார்மல் டெவலப்பிங் அதுக்கப்புறம் கேட்ச் பண்ணிக்கலாம். இங்கே இந்த 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 லாங் ரேஞ்ச் டயக்னல் வந்து நம்ம பிஷப் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் பிளாக்குக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஷப்பை நைட்டுக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது டார்க் ஸ்கொயர் பிஷப். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இங்கே ஃபுல்லாக டயக்னல் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இங்கே வந்து ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆனால் இங்கே வந்து அவர் வந்து பிஷப்பை ட்ரேட் பண்ணிடுறாரு. நைட் X8 அதுக்கப்புறம் C4 நைட் D7 நைட் C3 அதுக்கப்புறம் பிளாக் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் E-X-D5 E-X-D5 இங்கே வந்து ஒரு பார்ஷியலி ஐசோலேட்டட் பான் வந்து உருவாயிருக்கு. B4 C6 நைட் D4 பிஷப் H7. இது ஏன் அப்படின்னா, ஏன் இங்கே பிஷப் G6 வரல அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இங்கே நைட் வந்து E5க்கு வரும். அது வந்து ஏதோ ஒரு மூவ் விளாட்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே B5 விளாட்றோம் அப்படின்னா, நைட் வந்து சென்டருக்கு வரும்போது F4 வச்சு கிக் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி தான் போய் ஆகணும். அது நம்ம நைட் G6 போகலாம் இல்லையா, அதனால தான் பிஷப் G6 விளாடாமல் பிஷப் H7 விளாண்டாரு. ஸோ குயின் B3 நைட் D5 A4 ரூக் C8 ரூக் வந்து டெவலப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த நைட் வந்து இந்த D4 பாயிண்ட் விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா ப்ரெஷர் வரும். A5 P6 இது என்ன அப்படின்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் ஒரு வேரியேஷன். இங்கே வெட்டினீங்க அப்படின்னா குயின் டெவலப் ஆயிரும். ஏன்னா A-P6 விளாட்டிங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஓப்பன் ஃபைல் கிடச்சிரும் இல்லையா, குயின் வந்து டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே C5 ஃபோர்ஸிங் மூவ் C5 ஏதோ ஒரு மூவ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி F4 வச்சு கிக் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் D3 இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிஷப்பை அந்த நைட்டை பிஷப்பை ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து அதுதான் வெட்டலை அதுக்கு பதில் நைட் F3 விளாட்றாரு. இதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், D4 பாயிண்ட்லேருந்து வெளியில் போச்சுன்னா இங்கே C5 D4 ப்ரெஷர் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் F3 செக் பிஷப் F3 D4. ஸோ நான் D4 ப்ரெஷர் வரும்னு இங்கே D4 வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே C5 D4ன்னு சொல்லி D5ல ஒரு அன்ஸ்டாப்பபிள் பாஸ் பான், அதாவது பாஸ் பான் வந்து உருவாக்கிடுவார். நைட் E2 D-Take C3 D-Take C3 பிஷப் டு E4. இங்கே வெட்டிங்கன்னா நைட்டு சென்ட்ரலைஸ் ஆகிடும். அதனால் இங்கே வந்து ரூக் டு D1 குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் E7 பிஷப் C4 நைட் C4 A-P6 A-P6 இங்கே வந்து A5 கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே குயின் சைடு மெஜாரிட்டி இருக்குது டிங்லிரனுக்கு குகேஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிங் சைடில் என்ன தான் மெஜாரிட்டி இருந்தாலுமே இப்போ டிங்லிரனால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பான்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இல்லாமல் இருக்குது. நைட் C3 ரூக் D8 நைட் C4 குயின் C4 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து C5ல ஒரு பாஸ்ட் பான் வந்து உருவாயிருக்கு. ரூக் C1 குயின் டு E5. இங்கே குயின் C2 வந்து விளையாடிடுறாரு. ஏன்னா இங்கே குயின் C3 ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா இங்கே வந்து ரூக் C8க்கு அப்புறமா ரூக் இங்கே வந்துருச்சு. அப்புறம் வந்து கிங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் பண்ணி இங்கே கொண்டு. ஸோ இதுதான்
சரி, இங்கே வந்து இன்னொரு மூவ் என்னென்னா குயின் C3 பிளண்டர். ஏன்னா ரூக் D1 செக்கு நீங்கள் வெட்டி தான் ஆகணும். ஏன்னா கிங்னால மூவ் ஆக முடியாது. ஸோ ரூக் டெக்ஸ் D1 குயின் டெக்ஸ் C3 அண்ட் இந்த பாஸ் பண்ணோட ஈஸியாக வந்து கேம் இது வின் பண்ணிடும். அதனால தான் டிங்லிரன் வந்து இங்கே குயின் C2 விளாண்டாரு. ரூக் D5 இன்னொரு டிஃபெண்டர் ஆட் பண்ணுறாரு. G3 F5 கிங் G2 கிங் H7 விளாட்றாரு. இங்கே கிங் F7 விளாட்னா என்ன? ஏன்னா நீங்கள் வந்து கிங்கை வந்து சென்டருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கிங் F7க்கு அப்புறம் இந்த இடத்துல E4 இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா குயின் டெக்ஸ் C4 D4 இந்த மாதிரி மோஸ்ட்லி யாரும் விளாட மாட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறேன். இல்லைன்னா இங்கே வந்து இன்னொரு மூவ் என்னென்னா இங்கே F3 விளையாடிட்டு அது கிடையாது. இல்லைன்னா கிங் F7 கிங்கை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை. ஸோ கிங் H7 குயின் C4 அட்டாக்கிங் த ரூக் குயின் D6 E4. இப்போ இங்கே E4 விளையாடுறாரு. ஏன்னா குயின் வந்து பின்னாடி போனதுக்கப்புறம் E4 விளையாட பிரச்சனை இல்லை. ரூக் E5. இங்கே ஏன் வந்து குகேஷ் வெட்டலை அப்படின்னா குயின் இன்டோ E4 இருக்குது. குயின் டெக்ஸ் E4 செக் வச்சதுக்கப்புறம் ட்ரா பர்பெச்சுவல் செக் வச்சு இங்கே வந்து ட்ரா பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் இங்கே பிளாக் பண்ணுறீங்கன்னா ரூக் போயிடும். இங்கே வந்து பெர்பெச்சுவல் செக் வச்சு பிளாக் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் G6 வச்சிங்கன்னா தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ இந்த இடத்துல வெட்டில் ரூக் E5 விளாடுறாரு. E டெக்ஸ் F5 ரூக் டெக்ஸ் F5 குயின் E4 பின்னில் போடுறாரு. குயின் D5 ட்ரைட் குயின் ட்ரைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். குயின் ட்ரைடு பண்ணிடுறாரு. ரூக் டெக்ஸ் D5. இங்கே இன்னொரு மூவ் வந்து என்ன அப்படின்னா அது இன்னொரு மூவ்ங்கிறது பெஸ்ட் மூவ்லாம் கிடையாது. அந்த ஒரு இன்டர்மீடியட் லெவல் பிளேயர்ஸ் இல்லைனா கொஞ்சம் இங்கே தோன்றது G6 பின்னை பிளாக் பண்ணலாமா சொல்லி கேட்டிங்கன்னா குயின் B7 திரும்ப அந்த பெர்பெச்சுவலில் கொண்டு போய் விட்டுரும். இல்லைனாலும் நீங்கள் வந்து லைக் திஸ் யூ வில் லூஸ் திஸ் பான். அதனால் இங்கே வந்து அவர் குயின் D5 வச்சு ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் பின்னில் போடுறாரு. குயின் டெக்ஸ் D5 ரூக் டெக்ஸ் D5 கிங் F3 கிங் G6 கிங் D4 கிங் E4 ரூக் D4 செக் கிங் E3 ரூக் D5 இந்த மாதிரி வந்து ரெப்பிட்டேஷன் பண்ணி கேம் வந்து ட்ரா பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே எதுவுமே பண்ண முடியாது. இங்கே கிங் E5 வந்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லி இங்கே வந்து இங்கே C5 அட்டாக்கில் இருக்குது. நீங்கள் அந்த பாயிண்ட் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே போயிடுவீங்க டேக்ஸ் இங்கே வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே போயிடுவீங்க. எனிவே திஸ் இஸ் அன் ஈக்குவல் பொசிஷன், டெட் ஈக்குவல் பொசிஷன் ஃபார் போத் த பிளேயர்ஸ். அதனால தான் இங்கே ரெப்பிட்டேஷன் பண்ணி கேம் வந்து ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.